ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோடய டைலர் ஷாப்பில் இன்றைக்கி என்னென்ன வேலையெல்லாம் போச்சு அப்படின்னு தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதே மதியம் 2 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கொஞ்சம் இந்த வீடியோ எடுக்கிற வேலை அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுறதுக்கு வந்து நைட்டி இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே நைட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு நைட்டி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி அங்கே வச்சுருக்கேன், க்ரீன் கலர். இன்னொன்று ஆஷ் கலர் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன், நைட்டி வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்னு. இதுவும் நான் தச்ச நைட்டி தான். அது அதே அளவை வச்சு இப்போ இன்னும் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க, 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஒன்றும் ஃபினிஷ் பண்ணலை, 2 மட்டும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அது ஒன்று ரெடியாக இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இப்போ ஹேஷ் தைக்கலான்னு பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சு. ஒரு 3 நாளாகவே இதான் ப்ராப்ளம். காலையில் ஒரு 12 மணிக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு கரண்ட்டு போச்சுன்னா 1 hour 2 hours கரண்ட்டே வரமாட்டுது. அதனால் அதிகபட்சம் மதியத்தில் வந்து தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தைக்க முடியல. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சியில் தான் இருக்காங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட கிளாஸ் போயிட்டுருக்காங்க. ஒரு 10 days கிளாஸ் தான், அதிகமாக இல்லை. ஒரு 10 days கிளாஸ் போயிட்டுருக்காங்க, மேக்ஸிக்கு மட்டும். இப்போ அவங்க வந்து காலையில் ஒரு 12 மணிக்கு வந்துட்டு ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்க கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்மளால் வந்து கண்டினியூவாக வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியல. மதியம் 2 மணிக்கு மேலே லஞ்செலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே தான் உட்கார மாதிரி இருக்குது. இதில் நைட்டி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நைட்டில் வந்து ஃப்ளீட் வச்ச மாதிரி வச்சுருப்பேன். இதில் வந்து அதிலே மடிப்பு வச்ச மாதிரி வச்சுருக்கேன். அவங்க எப்படி இதே சேம் தான் கேட்டாங்க. எக்ஸ்ட்ரா அந்த துணி கொடுத்து மடிப்பு இப்போ ஃப்ளீட் வைப்பாங்க இல்லையா, அந்த டைப் வேணான்னு சொல்லிட்டாங்க. இதேமாரி பேக்லையும் கேட்டுருந்தாங்க. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 5XL நைட்டி. இது ரொம்ப அவங்க பாடியாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய அளவு நைட்டி கொடுத்துருந்தாங்க. அதேமாரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம். இதுவும் சேம் தான். 2 நைட்டுமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து கட்டிங் பண்ணுற வேலை ஏதாவது இருந்தால் அந்த கட்டிங் பண்ணுற வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடித்து வைக்கலாம். ஏன்னா கரண்ட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நம்ம நார்மல் மிஷின் எதுவுமே பெடல் மிஷின்லாம் எதுவுமே வச்சில்ல, எல்லாமே ஜாக் தான் வச்சுருக்கோம். அதனால் கரண்ட் இல்லாத நேரத்தில் வந்து ஜாக்கில் வந்து தைக்க முடியாது. ஒரு வேளை வந்து ஷட்டவுன் அந்த மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா அன்றைக்கி நான் கடைக்கு வந்து லீவ் தான் விட்டுருவேன். மேக்ஸிமம் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வெயில் நாளில் சும்மாவே வந்து நம்ம ஒரு ரூமில் வந்து உட்கார முடியாது. கரண்ட் இல்லாத நேரத்தில் சுத்தமாக உட்கார முடியல. இது காலையில் நம்ம வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த யூனிஃபார்ம் தான் முடித்தோம். அதுக்கப்புறம் தான் நைட்டி எடுத்தோம். ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்டு முடிச்சிருக்கோம். அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் வந்த ட்ரெஸ்ஸு. இது ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி தைக்க சொன்னாங்க. இதை நம்ம வந்து அந்த ரெட் கலரை மட்டும் வச்சுட்டு மிச்செல்லாம் கட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இது ஒரு 3 டாப் மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ண வேண்டியது. ஓரளவுக்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ வந்து கரண்ட் வந்துச்சு. ஒரு 2 மணிக்கு 2:30க்கு தான் கரண்ட்டே வந்துச்சு. அந்த ஆஷ் கலரை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்தமாரி உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஏதாவது வேலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கடையில் மேக்ஸிமம் ஒரு நார்மல் பெடல் மிஷின் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னோடய கடை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. அதனால் என்னால் இந்த 2 ஜாக் போட்டுட்டு ஒரு ஓவர்லாக் போட்டாலே எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுது. இதில் வந்து நான் அதை வச்சா ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும்னு நான் வைக்கல. வீட்டில் ஆனால் பெடல் மிஷின் தான், மோட்ரு இருக்குது, பெடல் இருக்குது. ரொம்ப எமர்ஜென்சி ஏதாவது இருந்துச்சு, இல்லை பவர் போயிடுச்சுன்னா கடையில் நான் வீட்டுக்கு துணிலாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். துணியை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வீட்டில் போய் ஸ்டிச் பண்ணுவேன். அன்றைக்கே கொடுத்தாகணும். ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்தா அவங்க வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஒரு வேளை நாளைக்கு தருதுன்னா நம்ம மறுநாள் காலையில் போகிறோம் இல்லைங்களா, அப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உங்கள்கிட்ட நார்மல் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் கடையிலே கூட போட்டுக்கலாம். கரண்ட் இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜாக் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கல்யாணத்துக்காக ஒரு 2 saree கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து சாட்டர்டே வந்து தர்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து சண்டே வந்து அவங்களுக்கு மேரேஜ். இது வந்து சிஸ்டருக்கு 2 பேருக்கு, அவங்க பொண்ணுங்களுக்கு தான் மேரேஜ். அதனால் வந்து செட்டு saree கொடுத்துருந்தாங்க. 2 saree தான். இது வந்து ஒரு நார்மல் saree, இதுவும் அவங்க saree தான். இதை 3மே டிசைன் பண்ணி நம்ம வந்து நாளைக்கு கொடுக்கணும். டிசைன்லாம் ரொம்பலாம் ஹெவியாலாம் இல்லை. அந்த தர்மாகோல் பால்ஸ் வைப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த 2 சாரிக்கும் சேமாக கேட்டிருக்காங்க. அதை மட்டும் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு இங்கே கட் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டேன்னா காலையில் வந்தவொடனே எனக்கு வந்து கட் பண்ணுற வேலை மிச்சம். வந்தவொடனே ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்.
காலையில் வந்த பிறகும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து கட்டிங் வேலை மேக்ஸிமம் இருந்தால் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வந்தோடனே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணுவேன். வீடியோ எடுக்க பார்ப்பேன். ரொம்ப வேலை அதிகமாக இருந்தால் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் டெய்லி வீடியோஸ் போட்டிருந்தேன். ஒரு 2-3 நாளாக வீடியோ சரியாக போட முடியல. ரீசன் என்னென்னா கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால நானே எல்லா வேலையும் பார்க்குறதா இருக்குது. அதனால் வீடியோஸ்லாம் சரியாக எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒர்க்கையும் தாண்டி நான் வீடியோஸ் எடுத்து போட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா சாரி மன்னிச்சிக்கிங்க. இப்போ வந்து நம்ம வந்து சாரீலேருந்து ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கே இதை கட் பண்ணி வச்சுட்டோன்னா நாளைக்கு வந்தவொடனே இதை ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 4 ப்ளவுஸ் இருக்குது. 4 ப்ளவுஸையும் நம்ம வந்து இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். அது இல்லாமல் அந்த ஒரு நைட்டி பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த நைட்டி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். அது இடையில கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஆல்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் அந்த அக்கா வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம கொக்கிக்கு ஆல்ட்ரேஷன் கொடுத்துட்டா அவங்க கொடுத்துருவாங்க. ஒரு ஃபால்ஸ் அடிக்குது, ஒரு 4-5 சாரீ இருக்குது. அந்த மாதிரி ஒர்க்கு தான் இன்னும் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு எந்த வேலையும் இல்லை. இன்றைக்கி காலையில் அவங்கள வந்து கிளாஸ்க்கு வரேன்னாங்க. இன்றைக்கி சாட்டர்டே கொஞ்சம் பிஸியாக இருக்குன்றதுனால நான் கிளாஸ்க்கு மண்டேலேருந்து வர சொல்லியிருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான். இந்த ப்ளவுஸ் மட்டும் டிசைனர் ப்ளவுஸ் மட்டும் நான் முடிச்சிட்டுனா அவ்வளோவும் வேலைலாம் எதுவும் இல்லை. இப்படி தான் வேலை போச்சு. இதுக்கு இடையில வந்து பசங்கள்லாம் கடைக்கு தான் வராங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு ஒரு அதிகபட்சம் நான் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8-8:30 வரைக்கும் தான் இருப்பேன். நான் வீட்டுக்கு போயிட்டு குட்டீஸுக்கு நம்ம தான் சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 8 மணிக்கு பசங்க எல்லாம் கொஞ்சம் 8:30 வரைக்கும் இருப்பேன். பசங்க என் கூட இருந்தாங்கன்னா 8 மணிக்கெலாம் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். என்னோடய கஸ்டமருக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு போவேன்னு தெரியும். அதனால் நான் அவங்களுக்கு எல்லாமே ஃபோன் பண்ணி தான் வருவாங்க. மேக்ஸிமம் ஃபோன் பண்ணிவிட்டு வருவாங்க. புதுசாக வரவங்க தான் 8 மணிக்கு மேலே வந்து பார்ப்பாங்க. நான் சொல்லிடுவேன் கொஞ்சம் லாங்லேருந்து வரேன், அதனால் 8 மணிக்கெலாம் கடையை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு. அதனால் எல்லா கஸ்டமருமே எனக்கு 8 மணிக்குள்ளேயே வர்றது வாங்குறது அந்த மாதிரி வச்சுப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் எனக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவும் வந்ததில்லை. ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. லைனிங்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் தான் எல்லா நாளுக்கு முன்னெல்லாம் இல்லை. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அதிகமான வேலைலாம் இல்லை. ஸ்டிச் பண்ணுற அக்காவுக்கு வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களே வந்து 2 பீஸ் 3 பீஸாக கொடுத்துட்டேன்னா அவங்க ஒரு 2 நாள் டைம் கொடுத்தா அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் தான் இந்த ஒரு 2-3 நாளாகவே வெறும் யூனிஃபார்ம் தான் போயிட்டுருக்கு. ஸ்கர்ட் மட்டும் யூனிஃபார்ம் இருக்குல்ல அந்த மாதிரி. சட்டை வந்து நான் காலர் வச்ச சட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறதில்ல. யூனிஃபார்ம் வந்து அந்த ஸ்கர்ட்டு மட்டும் ஸ்டிச் பண்ணுவேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, அது பண்ணுறது. சுடிதார் செட்டு வருது இல்லையா யூனிஃபார்மில், அந்த மாதிரி சுடிதார் செட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு 2-3 நாளாகவே ஃபுல்லாகவே நம்ம யூனிஃபார்மில் தான் போயிட்டுருக்கு. இப்போது இந்த மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேக்ஸி ட்ரெஸ் வந்து கட்டிங் வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் டீட்டெயிலாக மேக்ஸி ட்ரெஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போடுறேன். அம்பர்லா டைப்பில் வேணுனாலும் அம்பர்லா டைப்பில் கேளுங்க, இல்லை ஃப்ளீட்டர் டைப் வேணுமா, பாக்ஸ் ஃப்ளீட்டிங் வேணுமா, எப்படி வேணுமோ உங்களுக்கு கேட்குறீங்களோ நான் அந்த மாதிரி பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் கேட்குறீங்க. சின்ன சின்ன கொஷினுக்கெலாம் ஓரளவுக்கு நம்ம வந்து கமெண்ட்ஸ்லேயே நம்ம வந்து மெசேஜ் பண்ணிடுறோம். சில இதெல்லாம் ரொம்ப லென்த்தியாக நம்ம சின்ன வார்த்தையில் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியல. நீங்கள் கேட்குற கொஷினுக்கெலாம் ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அடியில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக நம்ம வந்து மெசேஜ் டைப் பண்ண முடியல. ஏன்னா ஒருத்தவங்க நிறைய பேர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஏதாவது டவுட்டு, ஏதாவது பர்சனலாக டவுட்டு இல்லை ஸ்டிச் பண்ண ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் கமெண்ட்ஸில் வீடியோஸ்லேயே உங்களுக்கு வந்து நான் க்ளியர் பண்ணுறேன். இதை நம்ம ஓரளவுக்கு கட்டிங்லாம் போட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன்னா நாளைக்கு வந்தவொடனே ஸ்டிச் பண்ணுறதுலாம் உட்கார மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நாளைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இது இப்போ கட் பண்ணுறல ஸ்டிச் பண்ணுற பால்ஸ் வச்சு தான் பண்ணுறேன். ரொம்ப ஹெவியான டிசைன்லாம் எதுவும் இல்லை, தர்மாகோல் பால்ஸ் வச்சு தான் பண்ணுறேன். அதோடய வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு எப்படி ஈஸியாக வந்து அதை ஃபினிஷிங்காக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோவும் போடுறேன். தைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ தான் கற்றுக்குறாங்கன்றாங்களோ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு விடுறேன்.
இப்போ இந்த பீஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கடையை வந்து நான் நைட்டில் மேக்ஸிமம் க்ளீன் பண்ண மாட்டேன். நம்ம கட் பண்ணி போடுற துணிலாம் கீழே இருக்குங்களே அதை மட்டும் எடுத்து ஓரமாக நகர்த்தி வச்சுட்டு அப்படியே போயிடுவேன். காலையில் வந்தோடனே தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒருத்தவங்களோட ப்ளவுஸ், இது வந்து அவங்களோட அக்கா ப்ளவுஸ். இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவங்க சிஸ்டர் ப்ளவுஸ். இதை ரெண்டுத்தையும் பண்ணோம். கல்யாணம் பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம். இது இல்லாமல் இவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க சிஸ்டர்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம். இது வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அவங்க அம்மாவுக்கு எடுத்து தருவாங்க இல்லையா, அம்மாவுக்கும் சித்திக்கும் அந்த ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது. இதை மட்டும் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இவங்க எனக்கு பத்திரிக்கையும் வச்சுருக்காங்க. மண்டே வந்து நம்ம மேரேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி வேலை இப்படி தான் போச்சு. ரொம்ப ஹெவியான வேலைலாம் இல்லை. ஒரு சில நேரத்தில் நேரம் நல்லா கரெக்டாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த பவர்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை தான். அன்றைக்கி வேலையே ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி தான். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேயே ஒரு மிஷின் வச்சுருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் பவர்லாம் போச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுவேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வீட்டிலே ஸ்டிச் பண்ணலாம். கடையில் நம்ம வந்து ஏசிலாம் போடல, நார்மலாக போட்டிருக்கோம். வெளியில் டோர் போட்டிருக்கிறதுனால டோர் க்ளோஸில் தான் இருக்கும். ஃபேன் இருந்தால் ஓகே, கரண்ட் இல்லைன்னா சுத்தமாக உள்ளே உட்காரவே முடியாது. இப்போது ஓரளவுக்கு நம்ம வந்து 3 பீஸுமே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து 3 பீஸுமே கட் பண்ணி நான் ரெடியாக மேலே வச்சுட்டு போயிடுவேன் டேபிள் மேலே. வந்தவொடனே நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த சாரியோட பீஸ். இந்த சாரீ பீஸில் தான் நம்ம வந்து அந்த பால்ஸ் ரெடி பண்ணோம். இதை மட்டும் நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் டிஃபன்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து இது அப்படியே நான் டிவி பார்த்துட்டே அந்த பால்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுனா எனக்கு ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.